நம்ம விஜய் அவங்க வீட்டில் அவங்களோட பசங்க முத்துவோ, ரவியோ, மனோஜோ, நம்ம ரோகிணி, மீனா, சுருதி யாருமே இல்ல. இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவோட அப்பாவும், அவங்களோட அம்மாவும் மட்டும் தான் அங்க இருக்காங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவோட அப்பாவுக்கு தனிமையா இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. பேசுறதுக்கு முத்துவோ, இல்ல மீனா கிட்ட தண்ணி, காப்பி எதுவுமே கேட்கறதுக்காக மீனாவோ யாருமே இல்லங்க. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, அவரு மனசு கஷ்டத்துல அவரோட ஃப்ரெண்டு நம்ம பரசுவ வர சொல்லி, அவரோட பேசிக்கிட்டு அவனோட தூங்கலாம் அப்படிங்கிறது மாரி, அவர வர சொல்லி அவர் கூட தூங்க போயிறாருங்க நம்ம முத்துவோட அப்பா. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவோட அம்மா விஜய் அவங்களுக்கு என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னே தெரியாம, அவர் ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு தூங்க போயிட்டாரே, நம்ம என்ன பண்ணுறது? நமக்கு பேச்சு துணைக்கு யாரும் இல்லையே அப்படிங்கிறது மாரி யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு திரியிறாங்கங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து விஜய் அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது கவனிச்சுக்கிட்டது, அந்த சூப் குடுத்தது, டீ போட்டு குடுத்தது, இந்த மாரி சாப்பாடு செஞ்சு குடுத்தது, இந்த மாரி நெறையா அந்த வீட்ட சுத்தி அந்த நினைவுகளே நெனச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலில எல்லாரும் ஒட்டு மொத்தமா சந்தோஷமா வாழ்ந்த வீட்ல இப்ப யாருமே இல்லையே அப்படிங்கிற மாரி ஒரு சோகத்தோட நடந்துக்கிட்டு இருக்காங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அவங்க பார்வதிய பார்க்க போறாங்க. அங்க போய் பார்வதி நான் ஒரு நாள் இந்த கஷ்டத்த என்னால தனிமையா அனுபவிக்க முடியல. நீ இத்தன வருஷமா எப்படி பார்வதி தனியா இருக்க? அப்படிங்கிற மாரி நம்ம விஜய் அவங்க வந்து அவங்களோட கஷ்டத்த அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்கங்க. இதே டைம் பார்த்தீங்கன்னா, விஜயா மனசு மாறி நம்ம மீனாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களா? நம்ம சுருதியவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. மனோஜ் வாழ்க்கையில என்ன திருப்பங்கள் நடக்கும்? அதே டைம் வீட்ல திரும்பியும் அந்த பழைய சொந்தங்கள், அந்த ஒரு சந்தோஷமான மூமெண்ட் திரும்பி வருமா? சீரியல் என்ன நடக்குது? நாளைக்கு பார்க்கலாம்.